ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பத்தி இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல டோட்டலா 494 போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோல என்னென்ன ஜாப் போஸ்டிங்ஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்ணணும், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்க உங்களுக்கு டீட்டெயில்டா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டிஸ்ப்ளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதுவும் இல்லாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம சைட் வேணும்னா நம்ம பிளாக் சைட்ல நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் அவங்க ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுல நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஒரு வேகன்சியா சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வேகன்சிஸ் 2 வேகன்சிஸ் ஃபார் போஸ்ட் ஆஃப் லீகல் ஆஃபீஸர். லீகல் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த போஸ்டிங் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் கேட்டகரி, அதாவது அன்ரிசர்வ்ட் அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிசபிலிட்டி இருக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் பே லெவல் 12 பே ஸ்கேல் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் 50 இயர்ஸ்க்குள்ள இருந்தா மட்டும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாஸ்டர் டிகிரி இன் லா அப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அன் அட்வொகேட்டா இருந்திருக்கணும். ஏன்னா கோர்ட் ஆஃப் லா இன் இந்தியா அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிசைரபிள், அதாவது உங்களுக்கு என்ன டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் இருந்தா ஓகே அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் டியூட்டிஸ், நீங்க என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. எங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெல்லி அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேகன்சிஸ் 2, அதாவது 121 வேகன்சிஸ். இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா போஸ்ட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் ஆஃபீஸர் அதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் போஸ்ட் அன்ரிசர்வ்க்கு 50, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 12, ஓபிசிக்கு 33, எஸ்டி எஸ்சிக்கு 18, எஸ்டிக்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அதுலயே பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 போஸ்டிங் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன டிசபிலிட்டி இருக்கலாம் அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் பேஜை நீங்க கொஞ்சம் டீட்டெயில்டா படிச்சு பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு லெவல் 10 பே ஸ்கேல்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் 35, அதாவது அன்ரிசர்வ்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருந்தீங்கன்னா 35க்குள்ள இருக்கணும். 38 இயர்ஸ் ஓபிசிக்கு, 40 இயர்ஸ் எஸ்டி எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு, 45 இயர்ஸ் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு அப்படிங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா என்னென்ன எஜுகேஷனல் கேட்டகரி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் இன் சிவில், மெக்கானிக்கல் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏரோநாட்டிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் ஒரு எலக்ட்ரிக்கல், இதெல்லாம் நீங்க முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அட்லீஸ்ட் பிஎஸ்சி கேண்டிடேட்டா இருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணலாம். என்னன்னா உங்களுக்கு பிசிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட் உங்களுக்கு படிச்சிருந்தா போதும் உங்க டிகிரியில. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏர் டிராபிக் கண்ட்ரோல் வித் ஏரோட்ரோம் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் லைசன்சிங் ஆஃப் ஏரோட்ரோம்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏர் சைட் ஆப்ரேஷன்ஸ், ஏர்கிராஃப்ட் ஃபிளையிங் வித் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ், இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போதும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ஏரோட்ரோம்ஸ், லைசன்சிங் ஆஃப் ஏர்போர்ட், அந்த மாதிரி ஒரு சில ஒர்க்ஸ். அதுக்கப்புறமேட்டு ஏர் டிராபிக் கண்ட்ரோலர், இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஆப்ரேஷனல் இன்சிடென்ட்ஸ் டு ஏர்கிராஃப்ட், அதெல்லாமே உங்க ஒர்க் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எங்க ஹெட் குவார்டர் அப்படிங்கறதையும் இங்க சொல்லியிருக்காங்க. டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு ட்ரைனிங், அதாவது நீங்க புதுசா போனீங்கன்னா உங்களுக்கு இண்டக்ஷன் ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 வீக்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேகன்சி 12 வேகன்சிஸ். எதுக்குன்னா சயின்டிபிக் ஆஃபீஸர் கெமிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரிசர்வேஷன் பொசிஷனும் இங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க.
இதுக்கு வந்து பே ஸ்கேல் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா, லெவல் 8 பே ஸ்கேல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆப்வியஸா வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கெமிஸ்ட்ரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். மாஸ்டர் டிகிரி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து 30, 33, 35 அதாவது அன்ரிசர்வ்டு ஓபிசி, எஸ்சி, எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜஸ்ட் 1 இயர் இருந்தாலே போதும். அனாலிட்டிக்கல் ஆர் கெமிக்கல் டெஸ்டிங் லேபார்டரியில ஒர்க் பண்ணியிருந்தா போதும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அத வந்து நீங்க படிச்சு பார்த்துக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம்ல. இதுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர் எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, கொல்கத்தா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேகன்சிஸ் இருக்கு. ஒரே ஒரு வேகன்சி. அது என்ன சயின்டிஸ்ட் பி மெக்கானிக்கல் போஸ்டிங்க்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து பே ஸ்கேல் 10 அதே மாரி அன்ரிசர்வ்ட் கேட்டகரில வந்து 35 இயர்ஸ் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 35 இயர்ஸ்க்குள்ளார இருக்கணும். இதுக்கு வந்து ஒர்க் வந்து கொல்கத்தா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி அசோசியேட் ப்ரொஃபஸருக்கும் 1 வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிவில் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன டியூட்டீஸ் எப்படி எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர் எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, பூனே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட நம்ம வீடியோவ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வேகன்சி 6ல இருந்து கவர் பண்ணி நாங்க உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.